இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 25/3/2025 இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்று தாய் திரு அவை கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. தவக்காலங்களிலே வருகின்ற விழாக்களிலே இதுவும் முக்கியமான இடத்தை பெறுகின்றது. 7ஆம் நூற்றாண்டுகளிலிருந்தே நம் தாய் திரு அவையில் கொண்டாடப்பட்டு வருகின்ற இவ்விழாவானது மார்ச் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுவதற்கு காரணம், கிறிஸ்து பிறப்பிற்கு 9 மாதங்களுக்கு முன்னதாக நாம் இவ்விழாவை மார்ச் மாதத்திலே கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். தாய் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு விழாக்களிலே இவ்விழாவும் சிறப்பான இடம் பெறுகின்றது. மே மாதம் நாம் அன்னை மரியாளுக்கு வணக்க மாதமாக நாம் கொண்டாடுகின்றோம். அதே போல மே மாதத்தினுடைய இறுதி நாளிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு விழாவும் நமக்கு சிறப்பான முக்கியத்துவத்தை நமக்கு தெரிவிக்கின்றன. மீட்பு திட்டத்திலே இறைவன் எப்படி மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக தமது மீட்பை செயல்படுத்தினார் என்பதை குறித்து காட்டுவதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. கப்ரியேல் வானதூதர் வழியாக அன்னை மரியாளுக்கு செய்தி கொடுக்கப்படுகின்றது. வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று கப்ரியேல் வானதூதர் மரியாவுக்கு சொன்ன அந்த செய்தியை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம். அதே வேளையிலே பெற்ற செய்தியை அன்னை மரியார் ஏற்றுக்கொண்டு, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே நிகழட்டும் என்று இறைவனுடைய வார்த்தைக்கு பணிந்து இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார், அதை செயல்படுத்தினார் என்பதை இன்றைய நாள் விழா நமக்கு உணர்த்துகிறது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் என்று திருத்தூதர் யோவான் தம்முடைய நற்செய்தியிலே குறிப்பிடுவதைப் போல கடவுளுடைய வார்த்தை மரியாவிலே செயல் வடிவம் பெற்று அவர் வழியாக மீட்பரை இந்த உலகுக்கு தந்தது. அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தை எவ்வளவு நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது என்பதை இந்த மீட்பு செயல் வழியாக நாம் அறிகின்றோம். அதே வேளையிலே இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா எடுத்துரைப்பதை போல, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள், மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதா? என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். அன்பிற்குரியவர்களே, கன்னி பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று முன்னதாகவே எசையா இறைவாக்கினர் வழியாக ஆகாசு மன்னனுக்கு எடுத்து கூறிய இறைவன் மீட்பு செயலை தொடர்ச்சியாக அன்னை கன்னி மரியாள் வழியாக செயல்படுத்துவதை பார்க்கின்றோம். அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளத்திற்கு பணிந்து தன்னை முற்றிலுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அதே வேளையிலே இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் கேட்பதைப் போல, இறைமகன் இயேசு உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று தம்மையே கையளிக்கின்ற ஒரு நிகழ்வை திருத்தூதர் பவுலடியார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடியார் குறிப்பிடுகின்றார்.
அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அதை செயல்படுத்துவதற்கு மரியாள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, வாழ்விலே இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் இறை தந்தையினுடைய செயல்களை, இறைவனுடைய அருளை இவ்வுலகத்திற்கு பறைசாற்றுகின்றோம் என்பதை இன்றைய நாள் வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. எனவே இறை வல்லமையோடு இறைவனுடைய உதவியை வேண்டி ஆண்டவருக்கு திருவுள்ளத்திற்கு பணிந்து நாம் வாழ்வதற்கு தேவையான அருளை இந்த நாளிலே நாம் மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களில் உம்முடைய மீட்புச் செயலை நீர் புதுப்பிக்கின்றீர். உம்முடைய இறை வார்த்தையின் வழியாகவும் உம்முடைய அருட்கொடைகளின் வழியாகவும் உம்முடைய சிறப்பான செயல்பாடுகளின் வழியாகவும் எங்களுக்கு நீர் புரிந்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து உமது வார்த்தையை கேட்டு உமது சொற்படி நடக்கின்ற மக்களாக வாழ எங்களுக்கு நீர் உதவியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.